வணக்கம். அதிகாரம் 67 வினைத்திட்பம். குறள் எண் 662. ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஊரொரால்னா ஊறு அப்படின்னா இடையூறு. ரொரால் இடையூறு வரும் முன் நீக்குதல், அதனை நீக்குபவரும், உற்றபின் அந்த இடையூறு வந்த பின்பு ஒல்காமை மனம் தளராது இருப்பதும், இவ்விரண்டின் இந்த இரண்டும் ஆரென்பர்னா அறம் நெறி ஆக கொள்வர் யார்? ஆய்ந்தவர் கோல். ஆய்ந்தவரின், ஆராய்ந்து கற்றவரின் கோல் கொள்கை, அதுவே ஆராய்ந்து கற்றவரது கொள்கையாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்பா அந்த குறள்லேருந்து இடையூறு வருமின் அதனை நீக்குபவரும், இடையூறு வந்த பின் தான் செய்யும் செயலுக்கு இடையூறு வந்துவிட்டதே என்று மனந்தமராமல் இருந்து அதனை சமாளிப்பவரும், இந்த இரண்டு பண்புகளையும் கொண்ட ஒருவர், இந்த மாதிரி இரண்டு பண்புகளைத்தான் யார் கொண்டிருப்பார்கள் என்றால் கொள்கையாக கொண்டிருப்பார்கள். ஆராய்ந்து அறிந்த, அதாவது கற்று அறிந்த ஒரு பெரியவர்கள் இதனையே நெறியாக கொள்கையாக கொண்டிருப்பார்கள். அதுதான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்கிறாங்க. குறள் விளக்கம். இடையூறு வரும் முன் நீக்குதல், வந்த பின் மனம் தளராமை ஆகிய இந்த இரண்டுமே நீதிநூல் பல ஆராய்ந்தவர்களின் கோட்பாடு என கூறுவர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.